விஜயன் சார் வந்து அவர் ஃபீல்டுக்கு வரும்பொழுது நானும் வந்துட்டேன். அவர் மாதிரி மனிதரை நான் இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாத கிராமத்துலேருந்து எப்படி வந்தாரோ விவேகானந்தர் சொல்வார், நீ கடந்து வந்த பாதை, நீ கஷ்டப்பட்ட காலத்தை மறந்து விடு, கடந்து வந்த பாதையை மறக்காதேன்பார். அது மாதிரி அவர் எப்படி வந்தாரோ அதை மறக்காமல் மனிதர்கள் அங்கேருந்து வர்றவங்களை எல்லாருக்கும் முதல்ல மனிதனுக்கு வந்து உணவு முக்கியம். அங்கே டீனருக்கு போனாக்க வெந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பொறுக்கி போட்டவர் இன்றைக்கி இப்படி கஷ்டப்பட்டு இறப்பு வந்து இப்படி வந்திருக்குன்னா தெய்வம்லாம் இருக்கா இல்லையாங்கிறது அந்த இடம் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அப்படி ஒரு நல்ல மனிதர் எங்கள்கிட்ட எல்லாம் வந்து ஒரு அவ்வளவு எனக்கு வந்து பர்சனலாகவே ரொம்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்துவார். அவரோட நிறைய படங்கள் பண்ணது எனக்கு ஒரு பிராப்தம். அவர் நிறைய அவரை பற்றி சொல்கிறதுனாக்கா செந்தூர கோயிலே நிறைய இன்சிடெண்ட்டு. அவர் வந்து நாங்களாவது முறைப்படி கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அவர் எதுவுமே கற்றுக்காமல் இன்றைக்கி நாங்கள் பண்ணுற அளவுக்கு மேலே பண்ணுவார் சார். அதெல்லாம் அப்படி உள்ள ஒரு டெடிக்கேஷன். அதாவது வந்து அந்த வேலையை பார்க்குறதுல வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் உறுதியாக இருந்தார். இப்படி ஒரு அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இப்படி இறப்பார். இப்போ 71 வயசுன்னா எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. இந்த வயசில் இப்படி இருந்திருக்காரு. இன்னும் இதாக இருந்தாலும் நல்லா இருந்திருப்பார். என்னமோ இறைவன் சீக்கிரம் கூட்டிக்கிட்டாரு. அவருடைய ஃபைட்டுகளில் இருக்கும்போதெல்லாம் இன்னொருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா அப்படி குறிப்பார். நான் செந்தூரப்பேரில் 2 பேரும் ஃபைட்டு ட்ரெயினில் ரன்னிங் ட்ரெயினில் அப்போ நான் விழுந்துருவேன். விழுந்த உடனே அப்படி பதறிட்டார். நின்று அடைசார்னு சொல்லி நிற்கிறாரு. அவருக்கு நான் கீழே வந்து ஒன்றும் ஆயிரல, அப்படி இதாகிட்டு உள்ளே போயிட்டேன், கரண்டு உள்ளே போயிட்டேன். பார்த்தாக்கா அப்படியே நிற்கிறாரு. அப்புறம் நான் வந்து பிளாட்ஃபார்த்தில் நின்று கையை தூக்கணுன்னா தான் அவர் கையை இறக்கினார். அந்த மாதிரி அவங்க ஒரு மனிதன் தன்னை மாதிரி தன்னுடைய உயிர் மாதிரியே மற்றவங்களை நினைக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டார், யார் சார் இப்படி இல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இறந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு அது ரொம்ப இதாக இருக்குது. அவங்க குடும்பத்தாருக்கும் இவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த அனுதாபனம் கிடைக்கும். வணக்கம். எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசா புரட்சி கலைஞர் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த இடத்துக்கு குறை இருந்த மனுஷங்க. ரமணா திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் என்னை அறிமுகப்படுத்தினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளிலும் 237 படம் நடிச்சிருக்கிறேன். 47 சீரியல் நடிச்சிருப்பேன். 16 விளம்பர படம் நடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் கேப்டன். இன்னைக்கு கூட ஜி தமிழ் நினைத்தாலே இன்னைக்கு ஷூட்டிங் மதியத்துக்கு மேலே பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்தேன். எனக்கு சினிமாவிலும் அரசியலிலும் முகவரி கொடுத்த தலைவர் கேப்டனை பற்றி நான் 2 விஷயத்துல நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன். நீங்கெல்லாம் அரசியல்ல மட்டும்தான் அவரோட பயணம் பண்ணியிருக்கீங்க. நான் சினிமாவிலும் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன், அரசியலும் நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை எனக்கு. அதே போல கேப்டன் அவர்கள் டைரக்ட் பண்ண விருதகிரி படத்துல நான் நடிச்சிருக்கிறேன். அவர் என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த படத்துல என்னை அவர் இயக்கி இருக்கிறார். மிகப்பெரிய விஷயம். சினிமாவில் 53, 54 இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சுமார் 420 நடிகர்கள், டெக்னீஷியன்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கேப்டனை பற்றி சொல்லிட்டே போகலாம். அவருடைய மனித நேயத்தை பற்றி சொல்லணுமா, அவர் கொடுக்கிற தன்மையை பற்றி சொல்லணுமா? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டாராம். நீங்க கொடுக்கறத ஏன் விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாராம். குடைவல்லன்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் கொடுக்கறத விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாரா, நான் கொடுத்தாலாவது 10 பேர் உதவி பண்ணுவாங்கிறதுனால விளம்பரப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா கேப்டன் அவர்கள் செஞ்சதை இதுவரைக்கும்
சொல்லி காட்டினதே கிடையாது. அதே போல அவரை தப்பா பேசினா கூட அவங்கள இவர் என்னைக்குமே தப்பா பேச மாட்டார். அதுக்கு உதாரணம் நிறைய இருக்கு. அதே போல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மரியாதை கொடுப்பார். சொல்லிக்கிட்டே போகலாம். நான் 2 அக்டோபர் 2ஆம் தேதி நான் கேப்டன் கடைசியை பார்த்தேன். என் பையன் MBBS முடிச்சுட்டு MD ஜாயின் பண்றப்ப கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் அவன் காலேஜில் படிக்க போகும்போது ரஷ்யாவுக்கு படிக்க போனேன். MBBS ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து கேப்டன் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கேப்டன் ஆசீர்வாதம் பண்ணார். எங்க வேணாலும் படி, உன்னுடைய மருத்துவ சேவை தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். முக்கியமா ஏழை எளிய மக்கள் வந்தா பணம் இல்லைன்னு சொன்னா இலவசமா மருத்துவம் பண்ணணும்னு சொன்னாங்க. என் பையன் எப்படி ஜாயின் பண்ணணும்னா நான் எப்படியாவது கேப்டன் ஆசீர்வாதம் வாங்கணும். சார் என்கிட்ட சொன்னேன். அந்நியாரத்தை கேட்டு அக்டோபர் 2ஆம் தேதி நான் வீட்டுக்கு போனேன். என் பையன் 3ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணணும். இன்னைக்கு தானே தலைவர் கடைசியை பார்த்தேன். பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கேப்டன் அந்நியம் 13,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் கொடுத்தேன். ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார் கேப்டன், ஜாதி பார்க்க மாட்டார் கேப்டன், மதத்தெல்லாம் பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட நாம பயணம் பண்ணிருக்கோம். நம்ம கர்வமா சொல்லணும், பெருமையா சொல்லணும். இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான், செத்தா 6க்கு 3, பணம் கூட வரப்போறது இல்ல. இன்னைக்கு நான் இப்ப சொல்றேங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எந்த தலைவருக்கும் எந்த நடிகருக்கும் வரவே வராது. அவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க. என் சொந்த ஊரு திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்க. ஆய்க்குடின்னு ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறாரு. நாங்க அந்த சொந்த மாவட்டத்திலே இருக்கோம், எங்களுக்கே தெரியாது. அது அடுத்த நாள் பேப்பரை பார்த்தா மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல பெரிய ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நரிக்குறவர்களுக்கு 7 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளவோ சொல்றாங்க. வலதுகை கொடுக்கிறத இடதுகை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் நம்மளுடைய கேப்டன் அவர்கள். நம்மெல்லாம் அவருடைய தொண்டன் அப்படிங்கிறதுல பெருமைப்படணும், கருமைப்படணும். கேப்டன் எந்த நோக்கத்தை நினைத்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தையும் அந்த லட்சியத்தையும் நாம் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். நிறைய பேசணும்னு ஆசை. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சினிமாவில் ஒரு விஷயம், அரசியல் கிடையாது. நான் திரு கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதிய பெண் சிங்கம் அப்படின்னு ஒரு படமும் பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடித்தேன். நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேப்டன் அனுமதி கேட்டேன். கேப்டன், இந்த மாதிரி கலைஞர் கதை வசனத்தில் என்னை கூப்பிடுறாங்க, நான் நடிக்க போகலாமா அப்படின்னு. அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவருடைய கதை வசனத்துல நடிக்கிறதுக்கு அவன் நாயா பேயா அலைகிறான், நடிக்கலாமான்னு கேட்கிறிய, நடிப்பு வேற அரசியல் வேற, இது உன் தொழில், போய் நடி அப்படின்னாரு. எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க. நிச்சயமாக அவர் நம்ம இதயத்தில் நம்மளோட இருக்கிறார். என்ன பாருங்க, இன்னைக்கு கூட இந்த கருடன் சுத்தினது நம்ம எல்லாமே பார்க்கணும். இன்னைக்கும் சுத்திச்சு. நிச்சயமாக நம்ம அண்ணன் அன்புராஜ் அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு கோயில் ஆயிடுச்சு.
நான் 3வது நாள் இங்கே வந்தேன். வரும்போது ஒரு வயசான அம்மா வெளியில் வந்து அழுதுட்டு இருந்தது. அந்த ஃபோட்டோவை அப்படியே தொட்டு பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தது. நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, அம்மா எந்த ஊருமா நீங்கள் அப்படின்னு. நான் விழுப்புரம் பக்கத்துலையா, என் வீட்டில் நான் என் பையன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு. ஏம்மா தனியாக வந்தீங்க, இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 2007 எங்கள் ஊருக்கு வந்தாங்க. எங்கள் ஊருக்கு வரும்போது கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. எங்க நெருக்கி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் கண்ணாடி கதவை இப்படி இறங்கிச்சு. அப்போ பார்த்தா இந்த ஐயா இங்கே பார்த்தாங்க. கதவை திறந்துட்டு வேகமாக வந்து கூட்டத்தெல்லாம் விலக்கி விட்டு என்னைய தனியாக கூப்பிட்டு வந்து, ஏமா அந்த மாதிரிலாம் கூட்டத்தில் வராதாமான்னு சொல்லிட்டு கையில் சுருட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதில் 1000 ரூபா பணம் இருந்துச்சு. பாருங்களா. அதே மாதிரி அன்னைக்கு அந்த அண்ணா ஆர்ச்சி பக்கத்தில் அந்த மேம்பாலத்துல இருந்து ஒரு வயசான அம்மா பூ வியாபாரம் பண்ற அம்மா அந்த பூ அப்படி மூட்டையோட தூக்கி அப்படி போடுறாங்க பாருங்க. நடிக்கும் போது பூ வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பூ வியாபாரம் பண்றதுக்கு உண்டான அனைத்து திங்ஸையும் வாங்கி கொடுத்து அது மூலம் அந்த பணத்தையும் கொடுப்பாராம். அதே மாதிரி சீஷோர் பக்கம் ஷூட்டிங் நடந்ததுன்னா மீன் கடை வைக்கணும்னா அவங்களுக்கு எல்லா உபகரணங்களையும் வாங்கி கொடுத்து பணத்தை கொடுப்பாராம். கொடை வள்ளல், மனிதநேயம் மிக்கவர், கொடுக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பவர். அதே போல பிறரை பத்தி இகழ்வா பேச மாட்டார். நான் ஒரு தடவை மேடையில ஒரு இது பேசினேன். என்னை கூப்பிட்டு, இங்க பாரு அரசியல் பேசு, தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறுல எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு தலைவரை நாம் தலைவராக தேர்ந்தெடுத்தது அவருக்கு பெருமை கிடையாது, நமக்கு தான் பெருமை. நமக்கெல்லாம் ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டு போயிருக்காரு தலைவர் கேப்டன் அவர்கள். இந்த பேரை நாம் காப்பாற்றணும். மேற்கொண்டு நாம் அந்நியார் அவர்களுக்கும் தம்பிக 2 பேருக்கும் நம்ம உற்ற உறுதுணையாக இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நிறைய இருந்தா எடுத்துக்கோங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கூட 2 பசங்க விடுறா. எனக்கு சந்திரன் சந்திரான் தான் கூப்பிடுவார். சந்திரான் இருப்பாப்புல கடைசி வரைக்கும் இருந்து எல்லா உதவியும் உங்களுக்கு செஞ்சுருவாப்புல அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் இடத்த கஷ்டப்பட்டு அப்போ கேப்டன் வந்து ஹெலிகாப்டரை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணி அதுக்கு பணம் கட்டியிருந்தார் அந்த படத்தை ஹெலிகாப்டர் ஷூட் பண்ணணுன்ட்டு. அது அப்போ விடுதலை புலிகள் பிரச்சனையினால அது நடக்காமல் போச்சு. இருந்தாலும் எங்கள் இடத்துல சொல்லி நீங்கள் என்ன செஞ்சதோ தெரியாது, வரன்னு பார்த்தீங்கன்னா 40 அடி 50 அடிக்கு சுற்றி வர அமைச்சு. அப்போல்லாம் பெருசாக ஒன்றும் வசதிகள் கிடையாது. நான் சொல்கிறது 85 86 கோவையில் காரணம்பேட்டைங்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு இடம், கிட்டத்தட்ட 100 ஏக்கர். இடையில சந்துரு ஒரு தந்தி கம்பம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்து அந்த பெரிய ஒரு வயசானவங்க 2 பேர் இருந்தாங்க. யார் தப்பி ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னாப்ல. இந்த மாதிரி அப்போல்லாம் கேப்டன் என்ற பேரெல்லாம் கிடையாது. கேப்டன் வேற என்றைக்குமே நான் மீட்டிங்கில் சொன்னதே கிடையாது. அன்றைக்கி மட்டும் சொல்ல வேண்டிய நிலைமையில் அவர் வேற சொன்னங்காட்டிக்கு அவர் வர்றாரா, இந்த இடத்துக்கு வந்து ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம், அந்த தலைவர் நல்லபடியாக இருக்கும், அந்த நடிகர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி 10 பைசா கூட வாங்காமல் அந்த இடத்த கொடுத்தாரு. அதே போல் கிட்டத்தட்ட 20 நாட்கள் செம்மன் பூமியில் இருந்து திறம்பட அந்த உழவர்மான ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்து ஷூட்டிங் முடிகிற அடுத்த நாள் முடிய போது தலைவர் வந்து சந்திரன் நான் நாளைக்கு கிளம்புறேன், நான் இங்கே கோபி போகிறேன், வர்றதுன்னா அங்கே வாங்க அப்படின்னாப்ப. எனது அன்பு தலைவர்
கேப்டன் ஐயா அவர்கள் வாழும் திசை நோக்கி வணங்கி பாருங்க எப்படி இருக்கேன். ஒரு அடையாளம்னு நல்லா சொல்லுவாரு. உண்மையாவே கேப்டன் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்படி ஒரு அடையாளம் கொடுப்பார். ஒவ்வொரு மாநில மீட்டிங்லையும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் முதல் வரிசையில் உட்கார வைப்பார். டெல்லியிலையும் சரி, திருமங்கலத்தில் பிரச்சாரத்துலையும் சரி, என்ன ஒரு ஸ்பெஷலாக, அதாவது எப்படி இவ்வளோ தூரம் வந்தாருன்னு அது ஒரு சின்னதாக ஒரு அணில் உதவுற மாதிரி தான் நான் இருந்திருக்கேன் தேமுதிகாக்கு. ஆனால் அதை பெரிய விஷயமா எடுத்து கேப்டன் பண்ணியிருக்காரு. மாநில மாற்றுத்திறனாளி அணி செயலாளர் நான் ஊட்டியிலிருந்து வந்திருக்கேன். உலகத்திலேயே ரசிகெல்லாம் சொல்கிறேன், உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் மாற்றுத்திறனாளிகள் நலனின்னு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயத்தை வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. தேவ் ஆஃபீஸில் சொன்னார் கேப்டன், நான் இது வரைக்கும் முதலமைச்சராக சைன் போடுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஆனால் வந்தால் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுவேன்னு சொன்னார். அப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே தலைவரை பார்க்க முடியல என்னால். 14 எனக்கு ஆக்சுவலாக கிட்னி ஃபெயிலியர். 14ஆம் தேதி செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருந்தேன். தலைவரை பார்க்கணுன்னு கடவுள் கொடுத்துருக்காரு, பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி. ஆனால் 24ஆம் தேதி மறுபடியும் அட்மிட் ஆகிட்டார். தலைவர் பார்க்க வர முடியல. 30ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகுது. ஆனால் அத்தனை பேர் விட்ட கண்ணீரை நான் ஹாஸ்பிட்டலில் வர்றவங்கெல்லாம் இந்திக்காரங்கெல்லாம் யாருங்க இந்திக்காரங்க தெரியாது இல்லைங்களா, எல்லா இந்திக்காரங்க யாருங்க அவரு இப்படியா எழுதிட்டுருக்காரு அப்படின்னு. அப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாரு கண்டிப்பாக. அவங்களுக்கு தைரியமாக நம்ம உண்மையாகவே தம்பிகள்லாம் 2 மணி நேரம் ஊட்டியில் இது கேட்குறாரு. அவ்வளோ ஒரு பொறுமை. ஒரு ஃபோட்டோஸ் மீடியாக்காரங்க ப்ரெஸ் எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவங்க முன்னால் வாங்க அப்படின்னு, இல்லை அண்ணனை மறைக்கிறாரு, நான் முன்னால் வர மாட்டேன், இங்கே நின்று எடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பசங்களை வளர்த்து வச்சிருக்காரு கேப்டன். இந்த கேப்டன் அன்பு, அவர் மாதிரியே ஒரு அன்பை பசங்களுக்கு கொடுத்து கட்டியிருக்காரு. அப்படி ஒரு நிறைவு, ஒரு சின்ன இது கூட எங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. என்னால் முடியலைன்னாலும் பரவாயில்ல, என் பையன் இன்னும் 2 வருஷத்துல ஆயராகி வந்துடுவான். 3 வருஷம் படிச்சுட்டு கலப்பித்து அவனுக்கும் கழகத்தில் அவனையும் நான் அனுப்புவேன். கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம கேப்டனுடைய லட்சியம் நிறைவேற நிச்சயமாக பாடுபேன். சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவன் மேலே வர்றதுக்கு பயப்படுறான். அவனும் வந்திருக்கான், இப்போ மேலே வர்றதுக்கு பயப்படுறான். உண்மையாகவே எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்த எல்லா உள்ளதுக்கும் நன்றி. அண்ணி ரொம்ப நன்றி. ஐயா